கோடான கோடி மக்கள் உலகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே வரலாற்று சிறப்பு மிக்க நமது தாராபுரம் நகரத்திலே கொங்கு மண்டலத்திலே சித்தர்களிலே தலை சிறந்து விளங்கிய அகஸ்திய சித்தர் 18 சித்தர்களிலே சிறப்பான சித்தராக விளங்குகின்ற அகஸ்திய பாமுனி அவர்கள் இந்த பகுதியிலே வந்து அமராவதி நதிக்கரையிலே நீராடி அமராவதி நதியினுடைய அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை லிங்கமாக பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரு புனிதமான புண்ணியமான ஸ்தலமாக விளங்குகின்ற இந்த சிறப்பு மிகுந்த ஆலயத்திலே இன்றைக்கு இந்த சிவராத்திரி விழாவானது மிக சிறப்போடு நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை 38 ஆண்டுகள் சிறப்போடு நடத்தி வருகின்ற சிவன் ராத்திரி நற்பணி மன்றத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்ட ஆன்மீக பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீக சான்றோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு ஆலயமும் மனித உடலமைப்பும் என்கின்ற தலைப்பு. பேரன்பு கொண்ட சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சியானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு வாய்ப்பளித்து வருகின்ற சிவன் ராத்திரி நற்பணி மன்றத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS காளிமுத்து ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஆலய செயல் அலுவலர் மற்றும் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு ஆலயமும் மனித உடல் அமைப்பும் என்கின்ற தலைப்பு. இந்த மகா சிவராத்திரி உலகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் மகிழ்ச்சியோடு நம் குடும்பத்தோடு பல நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகளித்தோம். எப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி, மனதிற்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடியது, எவ்வளவு ஆனந்தத்தை தரக்கூடியது. இன்றைக்கு உலகத்திலே நூற்றுக்கணக்கான நாடுகள் இருந்தாலும் கூட அந்த நாடுகளில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை இருக்கின்றதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இந்த நவீன உலகத்திலே துன்பமும் துயரமும் மன நிம்மதியும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மளுடைய பாரத நாட்டிலே இன்றைக்கு அற்புதமான ஆன்மீக வாழ்வு என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். கண் சிமிட்டாமல் மன மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நாம் இவ்வளவு நேரம் பல நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தோம்.
ஆக இந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு காலங்காலமாக இவற்றை கைகொண்டு வந்தால்தான் நம்மளுடைய சந்ததி, வரக்கூடிய பல கோடிக்கணக்கான நம்முடைய சந்ததிகள் எல்லாமே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெற்று மிக சிறப்பான வாழ்வை எட்ட முடியும். பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், ஆன்மீகம் இவைகள் எல்லாம் எந்த நாட்டிலே இருக்கின்றது? நம் நாட்டிலே மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உலகத்திலே பல லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கின்றது. அந்த ஜீவராசிகள் எல்லாமே ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்கின்ற ஐந்தறிவு என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் ஆறறிவுடைய மனிதன் நிலையை எடுத்துக்கொண்டால் பல ஜீவராசிகள் எல்லாமே அதனுடைய வளர்ச்சி குறுக்காகத்தான் இருக்கும். ஆனால் மனித இனம் ஒருவர்தான், ஒன்று மட்டும்தான் நேராக நிற்கக்கூடிய வகையிலே உடல் அமைப்பு இருக்கின்றது. அப்படி நேராக நிற்கக்கூடிய அந்த உடலமைப்புடைய மனிதன் இந்த உலகத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற 5 வகையான பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்கின்றது இந்த மகா சிவராத்திரி நாளிலே என்பதை இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எந்த நாடுகளுக்கும் தெரியாது, எந்த நாடுகளுக்கும் தெரியாது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள் அவர்கள் கோள்களுடைய செயல்பாடுகளை அறிந்ததினாலே ஆக கோளுக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இந்த நவீன காலத்திலே பல கேலி செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை கிண்டல் செய்யக்கூடியவர்கள் பல லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அடிச்சுவடு தெரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தினுடைய விளைவாக வான்மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல், பேராற்றலானது பூமியை நோக்கி வருகிறது என்கின்ற அந்த ஆற்றல் மிக்க அந்த சக்தியை நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள் கண்டறிந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே மனிதன் அந்த சக்திகளை பெற வேண்டும் என்கின்ற பொழுது உறங்காமல் விழித்திருந்து, அதாவது படுத்திருக்கின்ற பொழுது மனிதனுடைய நிலை என்ன என்றால் ஜீவராசிகளினுடைய நிலை போலதான். அப்ப நேராக நிமிர்ந்து அமர்ந்து கண் விழித்திருக்கின்ற பொழுது வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமது உடலிலே 7 வகையான ஆதாரங்கள் இருக்கின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை என்கின்ற அந்த ஆதாரங்கள் எல்லாமே சரியாக வேலை செய்யும். ஆக மனிதனுக்கு அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், தர்ம சிந்தனை சித்தர்கள் அவருடைய வாழ்க்கையிலே 7 உலகங்களை பந்தாடுவோம், கடலை குடிப்போம் என்று அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் சொல்லுது. ஆக எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள், அவர்களுக்கு எப்படி ஆற்றல்? இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இரவு 12 மணியில் இருந்து 2 மணி வரை அந்த ஆற்றலானது பூமிக்கு வருகின்றது. அந்த நேரத்திலே யார் விழித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஆற்றல் உடலிலே உச்சாந்தலையிலே பாய்ந்து உடல் முழுவதும் இந்த ஆற்றல் கிடைக்கிறது என்பது தற்போதைய விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. தம்பி பேசாதீங்க,
தம்பி பேசாதீங்க கொஞ்சம். ஆக அந்த விழித்திருக்கக்கூடிய அந்த மனித இனத்திற்கு, இறை வழிபாடு செய்கின்ற அந்த மனித இனத்திற்கு அந்த மிகப்பெரிய ஆற்றலானது கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட ஆற்றலை இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக இன்னைக்கு கண்டறிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே உலகிலே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றனாலே, அதாவது வான்மண்டலத்திலே கோள்களினுடைய ஒரே சீரான நிலையிலே கோள்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு இயற்கையான சக்தியானது பூமிக்கு வருகின்ற பொழுது அதிலே வாழக்கூடிய அந்த மனித இனத்திற்கு ஆற்றல் கிடைக்கும் என்பது மகா சிவராத்திரி நாளிலே கண்டறியப்பட்ட ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் திருமந்திரத்திலே இறைவனுடைய ஆற்றலை பற்றி 3000 பாடல்கள் பாடியிருக்கின்றார் திருமூலர். அந்த வகையிலே